தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தவேக தலைவர் ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றிய தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளின் 13 உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. 59 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளின் அரசுகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சி தமிழ்நாட்டில் மலர்ந்துள்ளது. 120 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்குமாறு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் அழைப்பு விடுத்தார். இதனையடுத்து பதவியேற்பு விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்ட விஜய்க்கு வழிநெடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வந்த ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை போர்த்தி விஜய் வரவேற்றார். ஆளுநர் ஆர்லேக்கருக்கு அமைச்சராக பொறுப்பேற்க இருந்தவர்களை விஜய் அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜோசப் விஜய்க்கு ஆளுநர் ஆர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சி ஜோசப் விஜய் எனும் நான் என்று கூறி முதலமைச்சராக விஜய் பதவியேற்றார். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜோசப் விஜயுடன் மேலும் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண் ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல் குமார், ராஜ்மோகன், டி.கே. பிரபு, எஸ். கீர்த்தனா ஆகியோருக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவி ஏற்றுக்கொண்ட முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் ஆளுநர் ஆர்லேக்கர் வாழ்த்து தெரிவித்தார். பதவியேற்பு விழாவில் ஜோசப் விஜய் கோட் சூட் அணிந்து கலந்து கொண்டார். மேலும் இவ்விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி,
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், ஆதரவளித்துள்ள கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். விஜயின் தந்தை இயக்குனர் சந்திரசேகர், தாயார் சோபா மற்றும் உறவினர்களும் திரையுலக பிரபலங்களும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சி பகுதிகளை சேர்ந்த 23 இடங்களில் LED மின்னணு தொலைக்காட்சிகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது. அண்ணா நகர் டவர் பார்க், மெரினா கடற்கரை, கோயம்பேடு பேருந்து நிலையம், சென்ட்ரல் ரயில் நிலையம், டி நகர் பேருந்து நிலையம், பெசன் நகர் கடற்கரை, கத்திப்பாரா சதுக்கம், செம்மொழி பூங்கா, தீவுத்திடல் பேருந்து நிலையம், நீலாங்கரை கடற்கரை, மாதவரம் பேருந்து நிலையம் உட்பட 23 இடங்களில் இந்த நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நேரடி ஒளிபரப்பை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர்.